சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினருமான வன்னியரசு அமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மண்டல துணை செயலாளர் தமிழ் முத்து, விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணை செயலாளர் முத்தமிழ் வேந்தன், மாவட்ட பொருளாளர் கரிகாலன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார் மற்றும் சுமதி, மோகன்ராஜ், ஆற்றலரசு, அறிவழகன், ரங்கநாதன், மணிகண்டன், சங்கிலி ராமு, தலித்குமார், ஸ்டான்லி, ரவி, திருமா, ரகு, வளவன், வினோத், சுப்பிரமணியன், கோபால், குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் சட்டசபையில் எமது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் இன்றைய தினம் ஆதிராளர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். அந்த பதவியேற்பு விழாவை கொண்டாடும் வகையில் தாராபுரத்தில் கூடிய விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாராபுரத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தும், அண்ணா சிலை அருகே இருந்த அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் மலை செலுத்தியும், வீரவணக்கத்தையும் புகழ்வணக்கத்தையும் செலுத்தி வன்னியரசு அவருடைய வெற்றியையும் அவருக்கு வழங்கிய அமைச்சர் பதவியை வாழ்த்தும் வகையிலும் நாங்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினோம். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பாகி அங்கீகாரம் பெற்றுள்ளோம். அதே சமயம் ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்கும் என்ற ஒரு அடிமட்ட கோரிக்கைகளை தலைவர் பல ஆண்டுகளமாக உரைத்து வருகிறார். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு எமது எழுச்சி தமிழுடைய ஆணைக்கிணகவும் எழுச்சி தமிழுடைய வழிகாட்டின் அடிப்படையிலும் டிவிகே கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய தருவாயில் திரு சமூக நீதி போராளியாக சமூக நீதி அரசை உருவாக்கக்கூடிய வகையில் எமது அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு தமிழக அரசானது அவருக்கு ஆதிராளர் நலத்துறை அமைச்சர் பதவி கொடுத்து கௌரவித்துள்ளார்கள். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் எங்களுக்கு 40 ஆண்டுகளாக போராட்டத்தின் வாயிலாக கிடைத்த மாபெரும் வெற்றியாக இதை கருதுகிறோம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஆதிராளர்களுக்கென்று தனி அமைச்சர் உருவாக காரணத்தினால் ஒட்டுமொத்த மக்களையும் அரவணைத்து இந்த சமூக ஆட்சிக்காகவும் இந்த தாவேக்கு ஆட்சிக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிணைந்து போராடுவோம், சமூக நீதியை காப்பாற்றுவோம் என்று என் வாயிலாக தெரிவித்துள்ளேன்.